சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம சுஜாதா ஜூஸரோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த ஜூஸர் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்துட்டு 5000. நான் வாங்கினதுலேருந்து இந்த ஜூஸர் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் இதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஜூஸர் கூடவே எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த பெரிய ஜார்லேயுமே நீங்கள் ஜூஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த சின்ன ஜார் வந்துட்டு நீங்கள் மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக சட்னி அரைக்கிறதுக்கு, ஏதாவது பவுடர் அரைக்கிறதுக்கெல்லாம் தனியாக மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ஜாரை வந்துட்டு ரொம்ப அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. மிக்ஸி ரிப்பேராக இருக்கும்போது ஒரு 1 மந்த் மட்டும்தான் இந்த ஜார் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மெயின் ஜூஸரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல தான் ஆன், ஆஃப், லோ, மீடியம், ஹை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்துட்டு லோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம், ஹை வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் மீடியம், ஹை இதெல்லாம் போனதே இல்லை. இப்போ இதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஜூஸரோட பிளேடு. இது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தான் இதில் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸரில் இதை தான் மாட்டணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரியே ஜூஸரோட கீழ் போர்ஷன்லேயும் அந்த இது கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த பிளேடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம லைட்டாக ஒரு வாட்டி சுற்றி விட்டோன்னா உள்ளே போயிட்டு அது நல்லா லாக் ஆகிக்கும். நம்ம ஜூஸ் போடும்போது அந்த சக்கையெல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இந்த ஜூஸரோட சைடில் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை இந்த இடத்துல கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கணும். மேலே இந்த இது க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள அந்த எட்ஜையும் இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு கிளிப்பு மாதிரி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது அப்படியே கரெக்டாக லாக் ஆயிரும். இந்த இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் இருக்கும், அந்த சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி இதில் ஒரு 4 வகையான ஜூஸ் வந்து போட போகிறேங்க. நெல்லிக்காய், கேரட், அதுக்கப்புறம் பூசணிக்காய், சொரக்கான்னு 4 வகையான ஜூஸ் போட போகிறேன். நீங்கள் இந்த ஜூஸரில் வந்துட்டு நிறைய ஜூஸ் போடலாம். ஆரஞ்சு ஜூஸ், ஏபிசி ஜூஸ், அப்புறம் வாழைத்தண்டு, இந்த பூசணிக்காய், சொரக்காய் இதிலெல்லாம் அப்படியே பியூராக அப்படியே வருங்க. கேரட்டை வந்துட்டு நல்லா கழுவிட்டு 2 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பூசணிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காவை வந்துட்டு விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு சொரக்காங்க. இந்த சொரக்காய், பூசணிக்காய், அப்புறம் வாழைத்தண்டு இதெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த சைடில் தான் ஜூஸ் வரும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூஸ் கொஞ்சமாக போட்டால் கூட கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டேபிள்லலாம் வந்து ஜூஸ் படும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஜூஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஜூஸரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஜூஸ் வந்து அடுத்த செகண்ட்லேயே வர ஆரம்பிச்சிருங்க. துளி கூட தண்ணி சேர்க்காத அப்படியே பியூர் ஜூஸாக உங்களுக்கு வரும். ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கல்ல, இதில் உள்ள வளைவும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஜூஸ் வந்துட்டு அடுத்த செகண்ட்லேயே வந்துடுங்க. நமக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. அதிகபட்சமாக நம்ம ரொம்ப நிறைய ஜூஸ் போட்டால் கூட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் 2 கிலோ கேரட் வந்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம். இதில் வந்துட்டு நம்ம கேரட், பீட்ரூட், திராட்சை, ஆரஞ்சு, மாதுளம்பழம், பைனாப்பிள் இது மாதிரி எக்கச்சக்க ஜூஸ் வந்து போடலாம்.
இதில் வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழமும் சாத்துக்குடி ஜூஸ் மட்டும்தான் போட முடியாது, மற்றபடி முக்கால்வாசி ஜூஸ் வந்து இதில் நம்ம செஞ்சிடலாம். ஜூஸ் வந்துட்டு நல்ல திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்துட்டு தேங்காவை துருவி போட்டு அதுக்கு மாதிரி தேங்காய் பால் எடுக்க ட்ரை பண்ணேன். தேங்காய் பால்லாம் சுத்தமாக வரல. இதில் வந்து ஜூஸ் எதாவது போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன், சாத்துக்குடி, தேங்காய் இதெல்லாம் வந்து ஜூஸ் போட இதில் வரல. இப்போது கேரட் ஜூஸ் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம பூசணிக்காய் போடலாம். பாருங்கள், இவ்வளோ அகலமான பாத்திரம் வச்சும் கூட அந்த டேபிளில் வந்து கேரட் ஜூஸோட இதெல்லாம் பட்டிருக்கு. நம்ம சேனலில் இப்போ தான் ரீசெண்டாக பூசணிக்காய் ஜூஸு, சொரக்காய் ஜூஸ் இதெல்லாம் வெயிட் லாஸுக்காக நம்ம இந்த மாதிரி நீங்கள் பூசணிக்காய், சொரக்காய் இதெல்லாம் ஜூஸ் போடும்போது கூட கொஞ்சம் ஒரு 2-3 நெல்லிக்காவையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு ஜூஸாக குடிங்க. உங்களுக்கு அது வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் முடிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கேரட் போட்டு நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே அடுத்தது பூசணிக்காய் போட்டதுனால பூசணிக்காய் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக வராமல் லைட்டாக ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. அடுத்ததாக இப்போது சொரக்காய் ஜூஸ் போடலாம். இப்போ சொரக்காய் ஜூஸ் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஒரு சொரக்காய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 2 பேர் வரைக்கும் வந்து சொரக்காய் ஜூஸ் குடிச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி நம்ம ஜூஸ் போடும்போது எப்படி இருந்தாலும் தண்ணி சேர்த்துருவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பியூர் ஜூஸாக கிடைக்கும். நீங்கள் அன்னன்னைக்கு என்ன ஜூஸ் போடணுமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரே டைம்லேயே ஜூஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொரக்காய் ஜூஸ் வந்து போட்டாச்சு. பாருங்கள், ஒரு பெரிய சொரக்காய் வந்து போட்டால் கிட்டத்தட்ட பாதி பாத்திரம் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டுடலாம். நெல்லிக்காவை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸரை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காவுக்கு மேலே ஜூஸ் போடுறேங்க. இந்த நெல்லிக்காவை ஜூஸ் போட்டுட்டு இந்த சொரக்காய் ஜூஸில் பாதி, பூசணிக்காய் ஜூஸில் பாதின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கொடுத்துருவேன். இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோதாங்க, இப்போ நெல்லிக்காய் ஜூஸுமே போட்டாச்சு, எல்லா ஜூஸுமே போட்டாச்சு. இப்போ நம்ம ஜூஸரை வந்துட்டு கலட்டிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ள இந்த லாக்கை எடுத்து விடுங்க. அதே மாதிரியே அந்த சைடில் உள்ள லாக்கையும் எடுத்து விட்டுட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிற அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இந்த மூடியிலையும் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த டஸ்ட்டு கலெக்ட் ஆகிறதுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சக்கையெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக தாங்க இருக்கும். முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு 90% வந்து உங்களுக்கு நல்ல பியூர் ஜூஸாக தான் வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக மேலே உள்ள இந்த போர்ஷனை கலட்டணும். நீங்கள் லைட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து விரலை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பிளேடு வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இதை இந்த மாதிரி எடுத்துடுங்க. இதில் உள்ள இந்த சக்கை எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சு எடுத்துட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு டூத் ப்ரஷ் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்குனே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு இந்த பிளேடு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த கேரட் ஜூஸையும் சொரக்காய் ஜூஸையும் இப்போ வந்து நான் கிளாஸில் ஊற்றுறேன். நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் தனியாக 2வது ஃபில்ட்ரு பண்ணலாம் தேவையில்லை. குழந்தைகளுக்கு குடிக்க கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் குழந்தைகளுக்கே இந்த ஜூஸ் கொடுத்தா கூட இதில் பால் சேர்க்காமல் ஜீனி சேர்க்காமல் கொடுங்க. இந்த கேரட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புதுசாக ஜூஸர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சுஜாதா ஜூஸர் வந்து வாங்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் இருந்து நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வீட்டு முறையில் ரொம்ப சுத்தமாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.